வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி வட்லாப்பம். இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு ட்ரெடிஷனல் டெசர்ட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் புட்டிங். இது பண்றது ரொம்ப சிம்பிள், ஆனா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ அந்த வட்லாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வட்டலப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை, முட்டை, நெய், தேங்காய், ஏலக்காய். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். தேங்காவை துருவி எடுத்தாச்சு. இந்த தேங்காவை இப்ப மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இதை இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து தேங்காய் பால் இதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும், அதுக்காக தான். இதை இப்ப ஓபன் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்கான தேங்காய் பால் நமக்கு ரெடி பண்ணணும், அதனால வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா ஃபைனா அரைச்சாச்சு. இதுல இருந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்தாச்சு. இதுல வந்து தேங்காய் துரு கொஞ்சம் இருக்கும், அதனால வந்து இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்ப 3 முட்டை எடுத்திருந்தோம்ல, அதை உடைச்சு எடுத்துக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே ரெடியா இருக்கு. நம்ம இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சிடலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி சூடாகிற டைம்ல நம்ம வட்டலப்பத்துக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த நாட்டு சர்க்கரையில இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் இருக்கும், வெள்ளை துண்டு. இது வந்து நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உடைச்சு வச்சிருக்க எக் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்துல நெய் தடவி எடுத்துக்கலாம். நெய் தடவின பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். பொறுமையா இந்த பேட்டரை உள்ள வச்சிடலாம். பேட்டரை இட்லி பாத்திரத்துக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாம வருது. இப்ப எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இந்த பாத்திரத்தை அப்சைட் டவுன் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.